சார் இப்போ வந்து சார் இப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏகள் வந்து பெரும் தான் வந்து இப்போ கடைசியாக செந்தில் பாலாஜி கல்வி மேலே சிறுராஜ் மேலே ஒரு இருக்குது. இப்போ அடுத்த அரசு கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ சிறுராஜ்லேயும் அடுத்து அவர் கைது வாய்ப்பு இல்லை யாருக்கா தொடர்பு இருந்தால் காவல்துறை செய்வாங்க. இப்போ அவங்க எவிடன்ஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் போய் நாங்கள் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. அதை நாங்கள் போய் இப்போ ஆட்சியில் இருந்தாலும் காவல்துறையுடைய விசாரணையில் தலையிடும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஸோ அவர்கள் ஆதாரம் இருந்தால், ஏன்னா ஆதாரம் இல்லாட்டி யாரோ போய் கோர்ட்டில் போய் என்ன சொல்லுவாங்க? இப்போ முந்தைய காலங்களில் ஏதாவது தவறான வழக்கெல்லாம் போட்டால் அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரம் இருந்தால், யார் அவரோட தொடர்பு இருந்தால், செந்தில் பாலாஜிக்கு அவர் தம்பி அசோக்குக்கோ தொடர்பு இல்லாமல் அவர் கீழே ஒருத்தவங்க வந்து இந்த பேரத்தை பேச முடியுமா? இன்னைக்கு ஒருத்தர் 35 கோடி ரூபா தரேன், 40 கோடி ரூபா தரேன்னு ஒரு 4-5 எங்களுடைய எம்எல்ஏகள் தொடர்பு கொள்றாங்கன்னா அது சாதாரண ஒரு எக்ஸன் குப்பனோ சுப்பனோ செய்ய முடியுமா? செந்தில் பாலாஜி சொல்லி தான் செய்ய முடியும். செந்தில் பாலாஜி சும்மா செய்ய முடியுமா? செந்தில் பாலாஜி திடீர்னு போய் திமுகவில் போய் அவர் எடுத்து செய்வாரா? ஸ்டாலின் சொல்லாமல், உதயநிதி சொல்லாமல் செந்தில் பாலாஜி இதை செய்திருக்க மாட்டார். ஏன்னா இது சாதாரணமான செய்ய விஷயம். ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ போய் பேசுங்க, 40 கோடி கொடுங்க, 50 கோடி கொடுங்கன்னா அவங்களுடைய தலைமை உத்தரவிடாமல் தலைமை அதற்கு பிளான் பண்ணி நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, இதன் அடிப்படையில் நீங்கள் நம்ம ஸ்பீக்கர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம், அதற்கு ஆதரவாக நமக்கு இத்தனை எம்எல்ஏ வேணும், இவ்வளோ பேர் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நமக்கு ஆதரவாக வாக்களிக்கணும், அப்போ இவ்வளோ பேருக்கு இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லாமல் செந்தில் பாலாஜி செய்திருக்க மாட்டார். செந்தில் பாலாஜிக்கு திமுகவுடைய தலைமையை மீறி செய்யறதுக்கான அதிகாரம் இல்லை. அப்போ இது அங்கேருந்து வந்தது தான். இது கீழே இருக்கிற அந்த 8 பேரோ 9 பேரோ தன்னிச்சையாக செய்ய முடியுமா? தன்னிச்சையாக போய் செஞ்சனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? கையில் போய் 40 கோடி கொடுத்துட்டு கீழே இருக்க ஒரு 7 பேர் 8 பேர் அந்த சக்தி மெஸ் ஓனரோ இல்லை அங்கே இருக்கிற ஒரு 2-3 மூன்றாந்தர நாட்கள்லாம் செய்ய முடியுமா? செந்தில் பாலாஜிக்கும் மேலே உத்தரவு வந்தால் தான் இப்படி செய்ய முடியும். ஸோ அதை இவர்களுக்கு நாங்கள் இல்லை, காவல்துறை வச்சிருப்பாங்க, காவல்துறை வச்சிருப்பார்கள். வச்சிருக்காமல் அவர்கள் கைது செய்ய முடியாது. நேற்று ரிமாண்டுக்கு எவ்வளோ நேரம் ஆர்குமெண்ட் போச்சு நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் தான் கைதுகள் செய்யப்பட்டிருக்கு. எப்படி இந்தந்த நபர்கள்னு சொல்றாங்க? அந்தந்த நபர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு ஆதாரத்தோட கைது செய்யறாங்க. இவர்கள்லாம் தொடர்போட எல்லா இதுலையும் எந்தெந்த இதில் வாட்ஸ்அப்பில் யார்கிட்ட என்னென்ன பேசினாங்கன்னா கண்டிப்பாக காவல்துறை சேகரிச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் யாருக்கோ தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக கைது செய்யப்படுவாங்க. இது சாதாரண குற்றச்சாட்டு. நீங்கள் 40 நாட்களுக்குள்ள ஸ்டாலின் எங்களை 30 நாளில் நாங்கள் இந்த ஆட்சி தாங்காதுன்னா எந்த அடிப்படையில் சொன்னார்? எதன் அடிப்படையில் சொன்னார்? திடீர்னு ஏன் உதயநிதி துபாய் போனார்? துபாய்க்கு திடீர்னு போனார். அவர் போன உடனே ஏன் இந்த மாதிரி கோர்ஸ் ஆஃப் விஷயங்கள்லாம் உடனே ஸ்பீடப் ஆகுது? அப்போ அங்கேருந்து என்ன இவர்கள் பேசி ஆலோசனை செய்து என்ன செய்தார்கள்? எல்லாத்துக்கும் அவங்க தானே விளக்கம் கொடுக்கணும். இப்போ அதற்கு விளக்கம் கொடுக்காம இவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு 3ஆம் தர நபர்களை ஏவி விட்டு ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சட்டம் என்ன செய்யணுமோ அதுக்கான அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ அதுக்கான ஆக்ஷன் தான் போலீஸ் எடுத்துருக்காங்க. இல்லை, யார் தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்க மேலே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தான் ஆகணும். இது நாங்கள் தான் சொல்கிறோமே. நாங்கள் இதே இதில் பழைய கவர்மெண்ட்டோ இல்லை வேற அதிமுக திமுக மாறி வந்தாங்க. எல்லாரும் என்ன இருக்கும், இவங்க அவங்ககிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு தெரியாதான் என்ன? அவங்க அங்கே இருக்கிற அமைச்சர் லோக்கலில் போய் காம்ப்ரமைஸ் பண்ணி இப்போ மூர்த்தி என்ன பண்ணுவார்? மூர்த்தி இங்கே இருக்கிற முன்னாள் அப்போ இருக்கிற அமைச்சர்கள்ட்ட போய் இங்கே இருக்கிற மதுரையில் இருக்கவங்கள்ட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்படி தானே செட்டிங் அரசியல் தான் இருந்துச்சு. இல்லை அவங்க போய் மற்றவங்ககிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களோட அடித்த கொள்ளையில் பாதி பங்கை கொடுத்துட்டு அப்படியே இது பண்ணியிருந்தாங்க. எத்தனை வழக்குகள் திரு ஸ்டாலின் அவர்கள் போன ஆட்சிக்கு வந்தப்பறம் எத்தனை வழக்குகள் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க? ஏன் பதிவு செய்யவில்லை? ஏன்னா செட்டிங் அவங்களுக்குள்ள. ஸோ அதெல்லாம் இங்கே நடக்காது. தவறு செய்திருந்தால் யார் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தால் ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக வழக்குகள் பதிவு செய்ய முடியும். மக்களோட வரிப்பணத்தை யார் திட்டிருந்தாலும் அதற்கு ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ கண்டக்டரில் ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னோம். 9 டெண்டரில் நாங்களே மின்சார வாரியமே அதற்கான கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதன் மூலியமாக விசாரணை நடைபெற்று வருது. அதற்கான ஆதாரத்தை திட்டிருக்காங்க. எஃப்ஐஆரும் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு, எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக யார் மேலாம் தவறு செய்தால் கண்டிப்பாக வழக்குகள் பதிவு செய்யப்படும். சந்திக்கட்டுமே, இந்த இப்போ வர்ற இடைத்தேர்தலாம் வரும், சந்திக்கட்டுமே. எப்போ வேணாலும் உள்ளாட்சி தேர்தல் சந்திக்கட்டுமே. ஏற்கனவே நீங்கள் தேர்தல் முடிஞ்சு 1 மாதம் தான் ஆச்சு, 40 நாள் ஆச்சு. நீங்கள் தேர்தலை சந்திச்ச லட்சணமே தெரியுமே. ஏன் தெரியும், ஸ்டாலினே குளத்தூரில் தோத்துட்டாரு. இதுவரை திமுகவுடைய முதலமைச்சர் திமுக கட்சியில் முதலமைச்சர் கேண்டிடேட் எனக்கா தோத்து பார்த்துருக்கீங்களா? மோசமான காலகட்டத்தில் கூட அனைவரும் தோற்றாலும் கருணாநிதி மட்டும் ஜெயிச்சிருக்காரு. எம்ஜிஆர் காலத்தில் அனைவரும் தோற்றாலும் கருணாநிதி மட்டும் ஜெயிச்சிருக்காரு. அதை விட மோசமான காலம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் எந்த லட்சணத்தில் நீங்கள் 5 வருஷம் ஆட்சியை நடத்திருக்கீங்க?
நீங்கள் உங்கள் சொந்த தொகுதியிலேயே நீங்கள் போய் நின்ற தொகுதியிலேயே உங்களை தோற்கடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு அதிலே தெரிஞ்சுக்கணும். இன்னும் எத்தனை தேர்தல் வந்தாலும் இதுவரைக்கும் புரட்சித் தலைவர் சொல்லியிருக்கிறார், தீய சக்தி திமுக ஒழிச்சே ஆவன். அம்மா சொல்லியிருக்காங்க, தீய சக்தி திமுக ஒழிச்சே ஆவன். இன்னைக்கு அதை எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒழித்து விட்டார். அதான் நீங்கள் மக்கள் தெரியும். இன்னைக்கு அதோடைய முதலமைச்சர் வேட்பாளரே தோற்றாதனால் அந்த கட்சி இத்தோடு முடிந்து விட்டது. திமுகவுடைய அத்தியாயம் முடிந்து விட்டதுக்கு அந்த ஒரு காரணம் தான் இன்னைக்கு எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கட்சிக்கான ஒரு நீரோட்டமே இல்லை, அந்த கட்சியை வழிநடத்த யாருமே இல்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாருன்னா, அந்த கட்சிக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாருன்னா அவர் அந்த குடும்பமும் அவரும் ஸ்டாலினும் அவர் குடும்பமும் அந்த கட்சியில் அனைத்து பொறுப்புகளும் ராஜினாமா செய்துவிட்டு அறிவாலயத்தை ஏற்கனவே அண்ணா எப்படி தொண்டர்களுடைய வரி பணத்தில் அந்த அறிவாலயத்தை கட்டினார். அறிவாலயத்திலிருந்து தொண்டரோட வரி பணத்தில் எல்லாரும் 5 ரூபா 10 ரூபா 1 ரூபா 2 ரூபான்னு போட்டு கட்டினா தான் அந்த அறிவாலயம். ஸோ அது மாதிரி அந்த அறிவாலயத்தை தொண்டர்கள்ட்டே ஒப்படைச்சிட்டு போனால் தான் மிச்சம் மீதி இருக்கிற கட்சியாவது காப்பாற்றப்படும். இல்லை அவதூறு வழக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான வாய்க்கோளுக்குள்ள எவ்வளோ பேசினான்னு எல்லாரும் பார்த்தோம். நீங்கள் மைக்கை பிடிச்சா என்ன வேணாலும் பேசுறீங்களா? நாங்களாம் அப்படியே பேசிட்டு இருக்கோம். மைக்கை பிடிச்சிட்டு எல்லாரும் அவங்க குடும்பம் இதெல்லாம் பேச முடியுமா? அதுக்கான ஒரு எம்எல்ஏவாக இருந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசிடுவீங்களா? அப்போ அதுக்கு வழக்கு போட்டீங்க. நீங்களாம் தான் ஏபி போனீங்க. ஏபி போனால் அங்கே கோர்ட்லேயே நீங்கள் பேசியதை பார்த்து விட்டு இவருக்கு பெயிலெலாம் கொடுக்க முடியாது, ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்க முடியாது, டிஸ்மிஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக் கைது செய்ய தானே ஆகும். ஒருத்தருடைய முன்ஜாமீன் டிஸ்மிஸ் ஆனால் அவங்க கைது தான் பண்ணுவாங்க காவல்துறை. வேற என்ன செய்வாங்க? ஆமாம் இல்லைங்க, அவதூறு அதாவது தனிப்பட்ட குடும்பத்தினர் அவரை பற்றி அவதூறு, அவரை பற்றி மோசமாக பேசுறது வேற. ஒருத்தரை பற்றி நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் பற்றி பேசுறது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒருத்தருடைய செயல்பாடுகள் பற்றி நாங்கள் தான் சொல்கிறோமே, நீங்கள் இதற்கு மேலே இவர்கள் ஒரு கேவலமான செயலை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கோமே. நீங்கள் ஒரு 40 கோடி ரூபா 50 கோடி ரூபா கொடுத்து எம்எல்ஏவை தூக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு வேலை பார்த்தீங்கன்னா இதற்கு மேலே கேவலமான வேலையை நீங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன். ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய தவறுகளை செய்துவிட்டு 20-25 வருஷமாக அரசியலையும் மக்களையும் ஏமாத்திட்டு வந்தாங்க. அவர்களுக்கான காலம் இத்தோடு முடிந்து விட்டது தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.